ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி டியூஸ்டே ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே முருகர் மேலேருந்து பூ விழுதில் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் சுவாமி கும்பிட்டுட்டு எப்போவுமே ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அந்த மந்திரம் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நாளேன் செய்யும் வினைதான் ஏன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் ஏன் செய்யும் அந்த மந்திரம். அதுக்கப்புறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் இந்த 3 இது எப்போவுமே விளக்கேற்றிட்டு நான் சொல்கிற மந்திரம். எப்போவுமே டைம் இருந்தால் ஒரு 11 டைம்ஸ் சொல்லுவேன், இல்லைன்னா 3 டைம்ஸ் சொல்லிவிட்டு சுவாமி கும்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் சுவாமி கும்பிட்டு பசங்களும் எப்போவுமே எதனா ஒரு மந்திரம் சொல்லணும்னு நான் நினப்பேன். சுவாமி கும்பிடுறப்போ அவங்களுக்கு நான் எப்போவுமே ஹயக்ரீவர் மந்திரம் தான் நான் சொல்லி கொடுத்தேன் என் பெரிய பொண்ணுக்கு. அவள் கொஞ்சம் படிப்புலலாம் கொஞ்சம் டல்லாக இருக்கிறப்போ இந்த மந்திரம் சொல்லி இப்போ கொஞ்சம் ஓகே. அதனால ஹயக்ரீவர் மந்திரம் அவள் சொல்வாள். சின்னவளும் நான் எப்போ சுவாமி கும்பிட்டாலும் அவளும் கூட நின்றுட்டு சுவாமி கும்பிடுவாள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழைங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங்கெல்லாம் மழை, எங்கேயுமே வெளியவும் போக முடியல, எதுவும் கடைக்கெல்லாம் கூட போயிட்டு வர முடியல. ஓகே, வீட்டில் எதனா இந்த பசங்க கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு இந்த ஆப்பிள் எங்கள் பசங்க சாப்பிடவே இல்லைங்க. என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். வாங்க நான் ஒரு டிஷ் சமைக்கிறேன், பார்க்கலாமா? இந்த ஆப்பிள் வச்சு ஆப்பிள் பேன் கேக் தான் செய்ய போகிறேன். இந்த ஆப்பிள் பேன் கேக், இந்த பனானா பேன் கேக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆப்பிளுக்கும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் செய்கிறாங்க. பட் ஆனால் சரி நம்மளும் ஒரு ஆப்பிளில் பண்ணலாம், பனானாவில் தானே பண்ணுவாங்க, நம்ம ஆப்பிளில் பண்ணலான்ட்டு டிஃப்ரெண்ட்டான்ட்டு ஆப்பிளில் தோலெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே இந்த தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் சென்டர் பீஸெல்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் மிக்ஸி ஜார் நல்லா ஃபுல்லாகவே அரைச்சிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா டக்குன்னு அரைச்சிடும். ஓகே, உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறப்போ டக்குன்னு ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாயில் டக்குன்னு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குல்ல. எப்பவுமே ஃப்ரூட்டாக இருக்கட்டும், ஒரு சில டைமில் கேரட், பீட்ரூட் இந்த மாதிரியெல்லாம் நானும் சாப்பிடுவேன். உங்களுக்கும் அந்த ஹேபிட் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தூள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி பாட்டு பாடுவேன், பாட்டு கேட்குவேன். அப்போ தான் கிச்சனில் வேலை செய்கிறப்போ அலுப்பு தெரியாது சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் சலிச்சுட்டே செய்யும் வேணால. அதனால உங்களுக்கும் அந்த ஹேபிட் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடலாம். ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆப்பிள், அதுக்கப்புறம் தேங்காய். நீங்கள் எவ்வளோ ஆப்பிள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பனை வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும். அதுக்கப்புறம் வெல்லத்துக்கு அப்புறமா கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு. இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக தரத்துக்காக இதை தண்ணி ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க, மீடியமாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலாக இருக்கணும், எது வேணாலும். இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ், மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ரெஸ்ட் விடுங்க. அப்போ நம்ம எந்த டிஷ் வேணாலும் இந்த மாதிரி மாவு ஐட்டமெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ரெஸ்ட் விட்டால் தான் கொஞ்சம் நல்லா தோசையாகட்டும், இந்த ஊத்தாப்பம் அண்ட் ஸ்பேன் கேக் எல்லாமே. இப்போ எதுக்கு வரேன்னு தெரியுங்களா? இந்த வேலை நம்மளுக்கு ஓயாதுங்க வாழ்க்கையில். அதுவும் மெயினாக நம்மள மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஓயாது. சாமான் கழுவுறது, வீடு பெருக்கிறது இதெல்லாம் இருக்கணும் தான், இந்த வேலை பண்ணணும் தான். பட் ஆனால் ஒரு நாள் கூட இந்த சாமான் கழுவுறதுக்கெல்லாம் லீவே கிடைக்காதுங்க நம்மளுக்கு. அது என்னவோ இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அந்த ட்ரே, கத்தி, அதுக்கப்புறம் அரைச்ச ஜார் எல்லாம் சேர்ந்துருச்சுல்ல. அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போனாங்க ஹஸ்பண்ட், அதெல்லாம் அந்த சாமானெல்லாம் இப்போ கழுவுனா தான் அப்புறமா நைட்டுக்கு கொஞ்சமாக இருக்கும். இல்லைன்னா அது அதிகமாகிடுச்சுன்னா மார்னிங் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அதனால நான் எப்பவுமே நைட்லேயே கழுவி வச்சிடுறது பெஸ்ட்டு. மார்னிங் அந்த கிச்சனை பார்க்குறப்போ நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக வேலை செய்யலாம். லேட்டாக எழுந்திரிச்சிட்டா கூட டக்குன்னு வேலை செஞ்சிடலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இது.
ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்தாலும் சாமானெல்லாம் இல்லைப்பா, எல்லா பாத்திரமும் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, சாமானெல்லாம் கழுவி முடிச்சுட்டு இப்போது இந்த 10-15 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த பேன் கேக்கை நம்ம தோசை தவாவில் ஊற்றலாம். நான் தோசை தவாலே நெய் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். நெய் போடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வருது. இந்த பேன் கேக்குன்னுட்டு ரொம்ப நாளாக நானும் வேறு மாதிரி கேக்கெல்லாம் நினச்சேங்க. பனானா பேன் கேக்கு நல்லா, அப்புறமா தான் இந்த மாதிரியும் செய்கிறாங்க பேன் கேக்கு அப்படின்ட்டு எனக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி ஒரே ஒரு கரண்டி ஊற்றிட்டு நெய் சுற்றி ஊற்றிட்டு மூடி போட்டுருங்க. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து அது நல்லா கீழே நல்லா ப்ரௌன் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா குக் ஆகட்டும் ஃபாஸ்ட்டாக. இந்த மாதிரி பாருங்கள், 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக, மேலே கிறிஸ்பியாக, உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் நெய்யை ஊற்றி போட்டிருக்கேன், உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நான் நெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ரொம்பலாம் ஊற்றலை. ஏன்னா நானும் ரொம்ப ஊற்றிட்டா கூட கொஞ்சம் திகட்டும் இல்லை. ஆனால் பசங்கள்லாம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1 டீஸ்பூன், குட்டி டீஸ்பூனில். அதுவும் இந்த மாதிரி பாருங்கள், ஊற்றி ஒரு 2-3 நீங்கள் அப்போது சுட சாப்பிட்ருங்க. சுட சாப்பிட்டா தான் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே, நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இதை நீங்கள் வந்துட்டு தேன் கூட சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி சும்மா நெய் விட்டேன். நெய்யில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெய்னா, அதனால் அவங்களுக்காக அந்த நெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுக்கு ஊட்டலாம் அப்படின்ட்டு. அவங்க ஏன்னா நெய்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னு தெரியல. அது ரொம்ப திகட்டினாலும் அவங்க சாப்பிட்றாங்க. அதனால் இவ தான் ட்ரை பண்ண போகிறா ஃபஸ்ட்டு. அது சூடாக இருக்குது, பட் ஆனால் அவள் வந்துட்டு அது சூடாக இருக்குன்ட்டு எடுத்துகிட்டு வச்சிட்டா. சரி, இப்போ நான் அம்மா சரி சாப்பிட. அப்போ கூட சூடாக இருக்குமான்ற எடுத்துகிட்டு சூடாக இருக்குது அப்படின்ட்டா. இவ ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ ஒரு பெரிய வாளுங்க, இவ ரொம்ப வாள், எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணுற வாள் இவ. அது இப்போ சூப்பராக இருக்கான், அதுதான் அவர் ரியாக்ஷன். இப்போ பெரியவனுக்கும் அப்படியே ஒரு வாய் ஊட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். இது ஆப்பிள் டேஸ்ட் ஆனால் உண்மையாகவே இருந்துச்சுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மேடம் சாப்பிட்டுட்டு இப்படி சூப்பர் தான் அவள் அப்படி காமிக்கிறான், நல்லா இருக்குன்றது. இப்போ நம்மளும் டேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளும் சின்னதாக டேஸ்ட் பண்ணிட்டு, நம்ம நெய் விட்டுருக்கோம், அதனால் கம்மியாக சாப்பிட்ணும். கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ நல்லாவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய், டேக் கேர். என் குட்டியும் பை சொல்கிறாளாம். டாட்டா, பை பாய்.